கர்த்தரின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளைக்கான வெளிச்சம் ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமான நியமத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த வசனத்தில் தேவன் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம யோசிக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், அப்போ எனக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது, இல்லை எனக்கு விரோதமாய் ஒரு சோதனையோ ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ ஒரு பண பிரச்சனையோ வராது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் என்றால், உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வராது என்று சொல்லலை, ஆனால் எழும்பினாலும் அது என்ன ஆகாது, வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 நாளாகமம் 20 யோசபாத் என்ற ஒரு ராஜாவை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் 3 தேசங்கள் எழும்புகிறார்கள். யோசபாத் ராஜாவை குறித்து நாம் வாசிப்போம் என்றால், தேவனுக்கு பயந்த ஒரு ராஜாவாய் கர்த்தரை தேடுகிற ஒருவனாயிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது திடீரென்று 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நம்ம எதிர்பாராத ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ இல்லை மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நமக்கு இருக்கிற கேள்வி, ஆண்டவரே ஏன் இது என் வாழ்க்கையில் வந்தது, என் வாழ்க்கையில் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நம்மை நாம் என்ன செய்கிறோம், பல நேரத்தில் நாம் சோதிக்கிறோம், இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் நாம் கேள்வி கேட்கிறோம். கர்த்தர் இங்கே ஈஸியாக சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஜனங்கள் எழும்புவார்கள், ஒருவேளை மனிதர்கள் எழும்புவார்கள், சூழ்நிலை எழும்பும், ஆனால் அது ஒன்றும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம், அதை வாய்க்க கர்த்தர் விட மாட்டார். இந்த காலை வேளையில் கூட இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற சோதனையின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள், கர்த்தர் தாமே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போக செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.